இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தோட வெற்றியினுடைய உச்சம் என்ன தெரியுமா? அண்டை மாநிலங்களுக்கு கூட இந்த திட்டத்தை தங்களுடைய மாநிலங்களில் செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்றேன், மக்கள் நல திட்டங்களை இலவசங்கள்னு கொச்சைப்படுத்துறவங்க கூட இந்த திட்டத்தை அவங்க மாநிலங்களை செயல்படுத்த தொடங்கிட்டாங்க. மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர், ஒடிசா, புதுச்சேரி, அது மட்டுமல்ல, இப்போ கர்நாடகா, ஜார்க்கண்ட், இமாச்சல பிரதேஷ், மேற்கு வங்கம், சிக்கிம் என 10 மாநிலங்கள்ல உரிமை தொகை. மகளிர் மறுமலர்ச்சிக்கான திட்டமா உயர்ந்து நிற்குது. இதையெல்லாம் நான் மேடை அலங்காரத்துக்காக, பெருமைக்காக சொல்லுகிறேன் என்று யாரும் கருத வேண்டாம். நாம கொண்டு வந்து செயல்படுத்தப்பட்ட இந்த திட்டத்தால சமூகத்தில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கம் குறித்து பொருளாதார அறிஞர்கள் ஆய்வு செஞ்சு அறிக்கையாகவே வெளியிட்டிருக்கிறாங்க. முன்னணி ஊடகங்கள் பலவற்ற தலையங்கங்களும் வந்திருக்கு, கட்டுரைகளும் வெளியாகிட்டு இருக்கு. கடந்த ஆண்டு மார்ச் மாதம் 27ஆம் தேதி தினத்தந்தி பத்திரிகையில் ஒரு தலையங்கம் எழுதியிருந்தாங்க. அந்த தலையங்கத்தில் ஒரு கார்ட்டூனும் போட்டிருந்தாங்க. அதில் மகளிர் சுயமரியாதையோட வாழ நான் 3 திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறதாக போட்டு, புதுமை பெண் திட்டம், விடியல் பயணம், நடுநாயகமாக இருக்கக்கூடிய கலைஞர் உரிமை திட்டம் ஆகிய அரியணைகளில் பெண்கள் உட்கார்ந்து இருக்கிறதாக வரைஞ்சிருந்தாங்க. அதோட மகளிர் சமுதாயத்தை கை தூக்கி விடுவதற்காக இந்த திட்டங்கள் காலாகாலத்திற்கும் பெயர் சொல்லும் திட்டங்களாக இருக்குன்னு பாராட்டி எழுதியிருந்தாங்க. இந்த பாராட்டுக்களை எல்லாம் தலையில ஏற்றிக்காம நெஞ்சில ஏந்தி தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் ஆகியோர் வழங்கி இருக்கக்கூடிய உணர்வோடு சொல்றேன், இந்த 1000 ரூபாய் என்பது ஒரு தொடக்கம் மட்டும்தான். 10 ஆண்டுகள் பாழ்படுத்தப்பட்ட தமிழ்நாட்டோட வளர்ச்சியை மீட்டெடுத்து வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு, இந்தியாவிலே எந்த மாநிலமும் சாதிக்காத அளவுக்கு பொருளாதாரம் வளர்ச்சி அடையும். 16 விழுக்காடு ஜிஎஸ்டிபி வளர்ச்சியும் நம்ம திராவிட மாடல் அரசு சாத்தியப்படுத்தி இருக்கு.